இந்த பொதுக்குழுவினுடைய தொடக்கமாக இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களை இப்போது நாம் நிறைவேற்றவிருக்கின்றோம். முதல் தீர்மானத்தை முன்மொழிவதற்காக நம்முடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் PS ஹமீத் அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிவார்கள். நம்முடைய மாநில துணைத் தலைவர் அருமை சகோதரர் PS ஹமீத் அவர்கள் முதல் தீர்மானம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நிலைப்பாடை பற்றிய தீர்மானத்தை இப்போது முன்மொழிவார்கள். தீர்மானம் 1, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு. தமிழ்நாட்டு நலன்களையும் தமிழரின் தனித்த பண்பாடுகளையும் மாநில உரிமைகளையும் அடியோடு அழித்திட துடிக்கும் மதவாத பாசிஸ்டுகளின் கொடும்பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காத்து நின்று சமயசார்பின்மை, சகோதரத்துவம், சமூக நீதி, சமய நல்லிணக்கம் ஆகிய கொள்கைகளின் வழியே தமிழ்நாட்டின் ஆட்சியை நடத்தி கல்வியிலும் தொழில்துறையிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக்கி ஒன்றிய பாஜக அரசின் ஓயாத இடையூறுகளை கடந்து ஓங்கி நின்று திமுக அரசையும் அதை முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் முத்திரையோடு இயக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இப்பொதுக்குழு மனமாற பாராட்டுகிறது. இந்த ஆட்சி தொடர்ந்திட, தமிழ்நாடு மென்மேலும் வளர்ந்திட, சமூக நல்லிணக்கம் மலர்ந்திட, சமூக நீதி கோட்பாடுகள் ஓங்கி ஒளிர்ந்திட, சிறுபான்மையினர் முன்னேற்றம் சிறந்திட திமுக கூட்டணிக்கு சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்து 2026 ஆண்டின் சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றியை திமுக கூட்டணி பெறுவதற்கு முதன்மை காரணமாக நமது களப்பணிகள் அமைந்திட வேண்டுமென இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. அதற்காக திமுக வரும் தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.